ஹாப்பி நவராத்திரி எல்லாருக்கும். இன்றைக்கி ஒரு தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் ரெசிபி பார்க்கலாம். இது எல்லா ஒரே மாதிரி சுண்டல் ரெசிபி இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது பார்க்கலாம். மஞ்சள் பட்டாணியில் பண்ணியிருக்கேன். அதை முன்னாடி நாளே ஊற வச்சு வேக வச்சுருக்கேன். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்துட்டுருக்கேன். இதுக்கு ஒரு சின்ன துண்டம் இஞ்சி, அதுக்கப்புறம் நல்ல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி எடுத்துட்டுருக்கேன். இதில் நம்ம கூடவே ஃப்ரெஷ்ஷான தேங்காவும் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காவையும் சேர்த்துக்கலாம். நான் இந்த குவான்டிட்டிலாம் ஒரு 1/4 கிலோ சுண்டலுக்கு எடுத்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி சேர்த்துக்கோங்க. இதை ட்ரையாக இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிக்கலாம். தண்ணியெல்லாம் விட வேண்டாம். இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிக்கலாம். மாங்காவை இந்த மாதிரி துண்டமாக சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுட்டுருக்கேன். இப்போ சுண்டல் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு தாளிச்சிருக்கேன். இப்போ வெந்த மஞ்சள் பட்டாணியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இதை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இந்த கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி இதை சேர்த்து நம்மளுக்கு இந்த சுண்டலுக்கு உங்களுக்கு என்ன தேவையான உப்பு அளவை சேர்த்துண்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஜஸ்ட் ஒரு 3-4 மினிட்ஸ் கொஞ்சம் அடுப்பில் அப்படியே இருக்கட்டும். இதில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாங்காய் துண்டத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா உப்பு, புளிப்பு, ரொம்ப அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர், இஞ்சியோட ஃப்ளேவரோட இந்த சுண்டல் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த நவராத்திரிக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டு சுண்டல் ரெசிபி. கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.